தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமதானம் கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நீ பண்ணின தப்பெல்லாம் போயாச்சு. நீ பண்ணின தப்பெல்லாம் போயாச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். ஏன்னா இந்த சேனல் தான் அந்த ஒரு தலைப்புன்னு ஆரம்பித்தோம், அது இப்போ எல்லா இதுலேயும் வருது. ஆனால் அந்த தலைப்புக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் ரொம்ப நேரடியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அதை நீங்கள் கேட்டு முடித்தோடனே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்மளும் கொடுக்குறோம். இதெல்லாம் பெரியவருடைய அனுகிரகம் தான். இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியும் நீ பண்ணின தப்பெல்லாம் போயாச்சுன்னு? நம்ம கடவுளை வேண்டிண்டா கடவுள் அது மாதிரி சொல்கிறதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை பார்க்கணும். ஸ்ரீ டிகே மூர்த்தி அப்படிங்கிற மிருதங்க லிஜெண்ட், அவர் அவருடைய இன்டர்வியூ. இவர் 20 வயசு இருக்கச்சே கல்யாணம் எடுத்துருக்கு. இவர் கேரள நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழ் பேசுகிறாரே தவிர அவர் கேரள நாட்டை அந்த பக்கத்தில் இருந்த பூர்வீகம் கொண்டவர் தான். இவர் மெட்ராஸில் ஆழ்வார்பேட் அந்த இடத்துல ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தார். ஒரு குடும்பத்தோட பொண்டாட்டியோட இருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு அவரை யோசித்து பார்த்தாராம், நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சின்ன வயசில் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம். அது என்னென்னு கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அந்த பாயிண்ட்டு தான் முக்கியம். அவர் மனசு முக்கியம். நம்மளுக்கு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். அந்த பண்ணின தப்பு எல்லாம் நிறைய அதெல்லாம் பெரியவாளை பார்த்து பெரியவாக்கிட்ட அதெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு கிளம்பினார். அவர் கிளம்பும்போது கூட திருவெங்காடு ஜெயராமன் அவர் பாட்டு பாடுறார். இவருக்கு கூட ஃப்ரெண்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கவர். அவர் பாலசுப்ரமணியம் என்று வீணை வாசிக்கிறவர். ஸோ அவர் வீணையை எடுத்துட்டார். இவெல்லாம் கிளம்பி நேர இதுக்கு போயிருக்கா. பெரியவா அப்போது ஹைதராபாடில் கேம்ப்பு, அங்கே போயிருக்கா. போனவுடனே பெரியவா பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது இவர் சொல்லியிருக்கார், டிகே மூர்த்தி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என் ஜென்மாவில் இந்த மாதிரியான தப்பெல்லாம் நான் இனிமேல் பண்ணவே கூடாது. பெரியவா தான் எனக்கு இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் பண்ணின தப்பு எல்லாமே போயிடணும். அதுக்கான எதுவுமே எனக்கு வரக்கூடாது. பாவங்கள் பெரியவா தான் எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாராம். பெரியவா நீ பண்ணின தப்பெல்லாம் போயாச்சின்னு கை காமிச்சாராம். இது யாரால் சொல்ல முடியும்? நம்ம நிறைய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அதெல்லாம் பெரியவா கிட்ட போய் கேட்கும்போது நீ பண்ணின தப்பு எல்லாம் போயாச்சு அப்படின்னா போயிடுறது. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன். அவர் நினச்சா அந்த தப்பு அதுக்கான தண்டனையெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு ஜென்மங்கள் நிறைய எடுக்கணும், அதை அனுபவிக்கணும். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அதை போயாச்சின்னு அவர் வாயிலேருந்து வந்த பிறகு அப்புறம் என்ன இருக்குது? ஏன்னா அவர் சொல்கிறாரா அதுக்கு. இவர் முழிச்சார். அவர் பெரியவா இந்த மாதிரி சொன்னோடனே போயாச்சுன்னு சொன்ன முழிக்கும்போது பெரியவா சொன்னாராம், டிகே மூர்த்தி முழிச்சிருக்கார். பெரியவா என்ன இப்படி உடனே அது போயிடுத்துன்னு சொன்னார். நீ இப்போ தப்பு பண்ணினதை உணர்ந்துட்ட, அதனால் அதெல்லாம் போயாச்சு அப்படின்னா. அதனால் உணர்ந்த இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஃபீல் பண்ணிட்டோம், அதெல்லாம் டைலாக் ஒன்றா நல்லாயிருக்கும். இப்போ ஃபீல் பண்ணிவிட்டா அதனால் போயிடுதுன்னு அதெல்லாம் கிடையாது. பண்ண தப்புக்கான தப்பு தானே, அதுக்கு தண்டனையை நம்ம அனுபவிக்க ஜென்மங்கள் எடுத்தான் ஆகணும். ஆனால் பரமேஸ்வரன் வாயிலேருந்து வந்ததுனால போயிடுதா. அதுதான் என்னோட வெர்ஷன். அதுதான் பெரியவா அப்படி சொல்லியிருக்கா, அவ்வளோதான். நீ அதை உணர்ந்துட்ட. உணரணுன்றது உண்மைதான், பண்ணணும், உணரணும். இருந்தால் அந்த உணர்ந்ததுனாலேயே அந்த பண்ண பெரிய தப்புலாம் போயிடாது. அது எப்படி இது பண்ண முடியும்? ஆனால் பெரியவா அப்படி அவருக்கு சொல்லியிருக்காரு தவிர பெரியவா அந்த தப்பெல்லாம் போக வச்சுட்டார். அவருக்கு தப்புக்கான பாவங்கள்லாம் அவர்கிட்டேருந்து போயிடுது அப்படின்றத பெரியவா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ இவர் சொல்லியிருக்கார், பெரியவா கிட்ட நம்ம தனியாக பேசணும், நான் உங்ககிட்ட நிறைய பேசணுன்னாராம். அப்போ அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு இவர் மட்டும் இருந்தாராம், டிகே மூர்த்தி பெரியவா கூட. காத்தால் 5:30 மணி வரைக்கும் பேசினாலாம். என்ன பேசினா என்னன்றதெல்லாம் சொல்லலை. அப்புறம் அடுத்த நாள் அங்கேயே இருந்திருக்கா. கார்த்தால ஒரு 10 மணிக்கு கார்த்தால இது நடந்திருக்கு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பெரியவா பண்ணியிருக்கா அந்த இதில் ஹைதராபாத் கேம்பில். அப்போ இவா திருவெங்காடு ஜெயராமன் பாட்டு வாய்ப்பாட்டு அவர் பாடுறதுக்கும் போது பாலசுப்ரமணியன்ற ஒரு வீணை வாசிக்க
டிகே மூர்த்தின்றவர் வந்து மிருதங்கம் அடித்து அங்கே வந்து பூஜை வந்து பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான மகாபரி வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடத்த முடித்த பிறகு இவருக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஒன்று கொடுத்து டிகே மூர்த்திக்கு, அப்புறம் வந்து அவருக்கு வந்து மிருதங்க பூஷன் அப்படின்னு பெரியவா வந்து டைட்டில், பெரியவா கையில் டைட்டில் வாங்கணுன்னா சாதாரண விஷயமா அது வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் காஞ்சி மட்டம் ஆஸ்தான வித்வான் அப்படிங்கிற அந்த பட்டமும் கொடுத்துருக்கார். ஒரு ஷாலை கொடுத்து போத்த சொல்லியிருக்கார். இதை பண்ணதை விட மற்ற பேருக்கும் பண்ணியிருக்கார். மற்ற பேருக்கும் வந்து அந்த மாதிரி ஷாலை போத்தி அவளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பும்போது அது வேறு ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்லிட்டேன்னா இல்லை இனிமேல் வரலாம், சொல்லியிருக்கேன்னா வராது, இல்லைன்னா வரும் இனிமேல். ஏன்னா அதில் வந்து இவர் கையில் வந்து பணம் எதுவும் இல்லை, திரும்பி போகிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, சொல்பமான பணம் தான் இருக்குது, வேணால் திருப்பி ட்ரெயினில் போகணும் இல்லையா, அதை பெரியவா தெரிஞ்சுட்டு ஒரு கேஷ் அவார்டு மாதிரி கொடுத்துருக்கார். இது எதுக்கு வேண்டான்னு இவர் சொன்னதை வந்து இதில் பெரியவா வந்து எடுத்துக்கோ, இது வந்து நான் கொடுக்குறது உனக்கு, நீ என்னோடய கேஷ் அவார்டு நான் கொடுக்குறது ஆசீர்வாதம், அதை எடுத்துக்கணும்னா சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை. இவர் வந்து ரொம்ப முரடை பிடிக்கிறவர் தான், வானான்னுவார். ஆனால் இப்போ பெரியவா அப்படி சொன்னதுனால வாங்கிட்டாராம். அந்த பணத்தை வச்சுருந்தா அவெல்லாம் திரும்பி போயிருக்கா, மெட்ராஸ்க்கு வந்திருக்கா அப்படின்றத அது பின்னாடி ஒரு இதில் வருது. இருந்தாலும் இப்போ நான் ஒரு இதை கூட வர்றதுனால சொல்கிறேன். நான் கம்மியான டைம்ல நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்கிறேன். அது தனியாக ஒரு இதுவாக வரும். அதுக்கப்புறம் இவெல்லாம் கிளம்பி மெட்ராஸ் வந்து சேர்ந்துருக்கா. டிகே மூர்த்தி சொல்கிறார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் யாரால் ஒருத்தர் பண்ணின தப்பை எல்லாத்தையும் போயாச்சுன்னு சொல்ல முடியும்? அவர் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக இருந்தால் தானே இது முடியும் அப்படிங்கிறார். அதை தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக எல்லா எபிசோட்லேயும். மகாபரிவா அப்படிங்கிறவர் பிரத்யக்ஷ பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபரிவா பாதமேஸ்வரன், மகாபரிவா பாதமேஸ்வரன்.